தாய் தமிழ் உறவுகளுக்கு மாலை நேர நாம் தமிழர் கட்சியின் புரட்சிகர வணக்கங்கள். ஒரு ஜாதி சங்க மாநாடு, அதற்கு தற்போதைய திமுகவினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய நேரு அவர்களும் KKSSR அவர்களும் போறாங்க. அவங்க போயிட்டு அந்த மாநாட்டில் பேசுறாங்க. திமுக அமைச்சர் அவங்க போயிட்டு அந்த மாநாட்டில் பேசுறாங்க. பசங்க யாராச்சும் வந்தாங்கன்னா என்ன ஆளுகன்னு நான் கேட்பேன், நீ நம்ம ஆளுகன்னு சொன்னேன்னா உடனே உனக்கு என்ன பதவி வேணுமோ அதை நான் போட்டு கொடுத்துருவேன். நானும் மாமா நேரு KKSSR சொல்றாரு, நானும் மாமா நேரு அவர்களும் எதுக்கு இருக்கோம், உங்களை எல்லாம் புல்டோசர் மாதிரி இருந்து தள்ளுவதற்கு தான். நாங்கெல்லாம் வந்து உங்களுக்கு போஸ்டிங் போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாரு. இப்படி அப்பட்டமாக ஒரு ஜாதி சங்க மாநாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு MLA, தமிழ்நாட்டினுடைய ஒரு அமைச்சர், திமுகவினுடைய அமைச்சர் பொதுவெளியில தன் சாதிக்காரனுக்கு தான் நான் பொறுப்பை வழங்குவேன் என்று வெளிப்படையாக சொல்றாரு. ஆனா அது குறித்து எந்த திமுக காரர்களும், கரவேட்டி கட்டிய என் மாமா மச்சா திமுக இருக்கக்கூடிய என் அண்ணன் தம்பி யாருமே கேள்வி கேட்கல. அவர் வந்து அவருடைய சாதிக்காக பேசுறாரு, அதை நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது. அவர் சாதிக்காக, ஆனால் அவர் ஒரு MLA, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவருக்கு அவர் சமூகத்தை சார்ந்தவர் மட்டும்தான் திருச்சியில வாக்கு செலுத்தினாங்களா நேரு அவர்களுக்கு? ஏன் அவருக்கு அவருடைய சமூகத்தை சார்ந்த வேற எந்த சமூகத்தை சார்ந்தவங்க வாக்கு செலுத்தவே இல்லையா? அங்கு தேவர் வாக்கு செலுத்தலையா, தேவேந்திரர் வாக்கு செலுத்தலையா, கோனார் வாக்கு செலுத்தலையா, நாடார் வாக்கு செலுத்தலையா? யாருமே வாக்கு செலுத்தாமல் அவர் சாதிக்காரர்கள் மட்டும் வாக்கு செலுத்தி அவர் MLA-வும் அதன் பிறகு அமைச்சராகவும் ஆனாரா? ஏன் இது குறித்து திமுக இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி மாமே மச்சா ஏன் கேள்வி கேட்கல? ஏன்னா நம்மளே இங்க ஒற்றுமையா இல்ல. நம்ம வந்து இங்க தமிழினம் பெரும்பான்மை இனம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இதுல வந்து முஸ்லிம் வந்து சிறுபான்மையினரா இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையா இருக்காங்க, தமிழினம் பெரும்பான்மை இனம் பேசுகிறோம். உண்மையா சொல்லணும்னா தமிழினமே சிறுபான்மை இனம் தான். காரணம், தமிழர்கள் நாம் தமிழர்களாக இல்ல. இங்கு தேவராகவும், நாடாராகவும், செட்டியாராகவும், கோனாராகவும், தேவேந்திராகவும், பறையராகவும் இப்படித்தான் நம்ம இருக்கோம். நம்ம இப்படி சாதிகளாக பிரிந்து சிறுபான்மையினராக தான் இருக்கோம். நம்ம இங்க பெரும்பான்மையினராக இல்ல. அதனாலதான் இன்னைக்கு வடவர்கள் இங்க அளவுக்கு அதிகமா வேலைக்கு சேர்ந்துட்டு இருக்கான். இது குறித்து இங்கே நேரு அவர்களுக்கோ, இல்ல காந்திராஜன் அவர்களுக்கோ, இல்ல ஐயா முன்னாள் MLA பரமசிவம் அவர்களுக்கோ, பெரியசாமி அவர்களுக்கோ யாருக்கும் எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கெல்லாம் பெரும் வாக்கு, உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கும் என்பதை பற்றி அவர் ஒருபோதும் சிந்திக்க போறதே இல்லை. நாமெல்லாம் இங்கு ஒற்றுமையாக இருந்திருந்தால், அண்ணன் தம்பியாக இருந்தால், சாதிகளை மறந்து நம்ம எல்லாம் இருந்திருந்தா நேருடைய சட்டையை பிடிச்சு KKSSR சட்டையை பிடிச்சு கேட்டிருப்போம், ஏய் நாங்க எல்லாரும் வாக்கு செலுத்திதான் நீ MLA ஆன, நீ என்ன ஓ சாதிக்காரனுக்கு மட்டும் வேலை கொடுப்பேன்னு சொல்ற, அப்ப எங்க பையன்கள் யாரு, எங்க பசங்களுடைய எதிர்காலம் என்னாச்சுன்னு நம்ம கேள்வி கேட்டிருப்போம். ஆனா நமக்குள்ளேயே இங்க ஒற்றுமை இல்லை. ஏன்னா நம்மளே இங்க 1000 ஜாதிகளை பிரிஞ்சிருக்கோம். அதனால அவன் ஜாதிக்கு வேலை பார்த்துட்டு போறான் அப்படின்னு சொல்லி நம்மளும் கடந்து போய்விட்டோம். இன்னும் எத்தனை நாட்களுக்கு நம்ம இப்படி பிரிஞ்சிருக்கவே போகிறோம்? ஏன் நம்மளுக்குள்ள இந்த ஒற்றுமை வரவில்லை? நாமெல்லாம் என்று தேவர், நாடார், கவுண்டர் என்ற வேறுபாடுகள் இல்லாமல், தேவேந்திர, பறையர் என்ற வேறுபாடுகள் இல்லாமல் நாம் தமிழராக ஒன்றிணைகிறோமோ அப்பொழுதுதான் இந்த மண் நமக்கு சொந்தமானதாகும். அதனால்தான் நாம் தமிழர் கட்சியினர் ஒரு வலுவான கோரிக்கையை தொடர்ந்து முன்னிறுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். குடிவாரி கணக்கெடுப்பேடு. இங்கு என்னென்ன சமூகம், தமிழ் சமூகம் யார் எவ்வளவு இருக்காங்க குடிவாரி கணக்கெடுப்பேடு. தேவர் எத்தனை, தேவேந்திரர் எத்தனை, பறையர் எத்தனை, கோனார் எத்தனை, குயவர் எத்தனை, எல்லாரையும் 100% இடஒதுக்கீடு. அவன் எண்ணிக்கைக்கு ஏற்றா போல அவனுக்கு கல்வியிலும் சரி, வேலை வாய்ப்பிலும் சரி, அரசியலும் சரி பங்கு கொடு. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில வேட்பாளர்கள் எல்லாருமே அப்படித்தான் பாடி இருக்கோம். பொது தொகுதியில ஆதி தமிழர் வேட்பாளர்களை நிறுத்தக்கூடிய ஒரே தெம்பும் தாணி இருக்கக்கூடிய ஒரு கட்சி என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாம் தமிழர் கட்சி இங்க நம்ம பழனியில ஒரு பழனியுடைய பெண்ணை வந்து வேட்பாளராக நிறுத்தி இருக்கு. எந்த கட்சியில இன்னைக்கு ஐயா நம்ம வன்னியரசு அவர்களே ஒரு காணொலியில சொன்னாரு, கருணாநிதியிடம் போய் நாங்க பொது தொகுதியில், அதாவது ஐயா திருமாவளவன் அவர்கள் கூடிய VCK கட்சியை சார்ந்த ஒரு வேட்பாளரை பொது தொகுதியில நிப்பாட்டணும்னு சொல்லி அவர் போய் கேட்ட போது அவர் சொல்லியிருக்காரா, நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா? அப்படி கேட்ட கருணாநிதியும் கருணாநிதி குடும்பத்தினரும் இவர்கள் எல்லாம் சமநீதிவாதிகள், சாதி ஒழிப்புவாதிகள், முற்போக்குவாதிகள். ஆனால் பொது தொகுதியில் நின்று ஆதி தமிழர்களுக்கு பொது தொகுதியில் இடம் கொடுக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இனவாதிகள். இது என்ன மாதிரியான கோட்பாடு அப்படின்றது எங்களுக்கு இன்று வரைக்கும் புரியவே இல்லை. அங்கு சாதியாக தமிழர்களை சாதியாக பிரித்து கொடுக்கிறதான் இன்னைக்கும் கருணாநிதி குடும்பம் ஆண்டு கொண்டு இருக்கிறது. நான் சொல்ற மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்படுங்க, நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் முன்வைக்கிற மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்புங்க, யார் யார் எவ்வளவு இருக்காங்கன்னு எண்ணுங்க. அப்போது தெரிந்துவிடும் கருணாநிதியின் குடும்பம் என்னாண்டு. இங்க தேவர் எவ்வளவு இருக்காங்க, தேவேந்திரர் எவ்வளவு இருக்காங்க, நாடார் எவ்வளவு இருக்காங்க, செட்டியார் எவ்வளவு இருக்காங்க தெரிவது போல கருணாநிதி குடும்பமும் இங்க எவ்வளவு இருக்கு என்று தெரிந்துவிடும். அதனாலதான் இன்று வரைக்குமே அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மறுத்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையா சொல்லணும்னா இன்னைக்கு நிலவரப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பிறந்தாலும் கருணாநிதி வகையராக்கள் குறைஞ்சபட்சம் போன ஒரு 3 ஆம்னி பஸ்ல ஏத்தலாம், அவ்வளவுதான் அவங்களுடைய மொத்த மக்கள் தொகையே இருக்கும். ஆனா அந்த 3 ஆம்னி பஸ் இருக்கிற அளவுக்கு மக்கள் தொகை இருக்கக்கூடிய கருணாநிதியின் குடும்பம் 25 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டுகள் இந்த தமிழ்நாட்டை ஆண்டுருச்சு. ஆனா இங்கு தமிழ்நாட்டிலே பிறந்த தமிழ் குடியை சார்ந்த யார் ஒருவரும் முதலமைச்சர் ஆக முடியல.
இங்க எம்ஜிஆர் ஆண்டு விட்டார், ஜெயலலிதா ஆண்டு விட்டார், இப்ப கருணாநிதி ஆண்டு விட்டார், கருணாநிதியின் மகன் ஆண்டு விட்டார், கருணாநிதியினுடைய பேரன் ஆள்வதற்கு தயாரிக்கிறார், அவருடைய மகன் ஆள்வதற்கு இன்ப நிதி ஆள்வதற்கு வரைக்கும் வரிசையில் நிற்கிறாங்க. அதற்கும் நாம் ஓட்டு போட தயாரா இருக்கும். ஆனா எல்லாரும் நம்ம சொல்லிக்கிறோம் நாங்கள் நாம் ஆண்ட பரம்பரை. உண்மையிலே இங்க கருணாநிதி குடும்பம் தான் ஆண்ட பரம்பரையா இருக்கு. நம்ம எல்லாம் அவனுக்கு அடிமையாக இருக்கிறோம். நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த சாதியினரை போய் கேட்டாலும் அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் தான் இங்கு பெரும்பான்மை 2 கோடி இருக்கோம். தேவரை கேட்டால் நாங்கள் 2 கோடி இருக்கோம், தேவேந்திரை கேட்டால் நாங்கள் 2 கோடி இருக்கோம், நாடாரை கேட்டால் நாங்கள் 4 கோடி இருக்கிறோம், நாங்கள் தான் நாடாண்ட நாடார், வன்னியரை கேட்டால் நாங்கள் 10 கோடி இருக்கிறோம் அப்படின்வாங்க. ஒட்டு மொத்தமா எண்ணி பார்த்தா 50 கோடி வரும். இந்தியாவின் மக்கள் தொகை 140 கோடி தான், தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 8 கோடி தான். ஆனா இவர்கள் சொல்லும் கணக்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாதி வயது நம்ம வயலாக தான் இருக்கணும். அந்த அளவுக்கு அவங்களுடைய மக்கள் தொகை அவங்க சொல்லுவாங்க. ஆனாலும் 2 கோடி தேவர் இருக்கக்கூடியதுல ஒருத்தர் கூடவா நாட்டை ஆள்வதற்கு, முதலமைச்சர் ஆவதற்கு தகுதி இல்ல. 2 கோடி தேவேந்தர்ல ஒருத்தர் கூடவா நாட்டை ஆள்வதற்கு தகுதி இல்ல. 4 கோடி இருக்கக்கூடிய நாடார்ல ஒருத்தர் கூடவா நாட்டை ஆள்வதற்கு தகுதி இல்ல. கருணாநிதியின் குடும்பத்திற்கு மட்டும்தான் நீங்க தகுதி இருக்கா? இதை ஏன் திமுக இருக்கக்கூடிய என் மாமே மச்சாக்கள் யாருமே கேள்வி கேட்கறதில்லை? எதுக்கு இப்படி கண்மூடித்தனமா அவர்களுக்கே ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு இந்த நாட்டை ஆள்வதற்கு தகுதி இல்லையா? ஏன் எங்க அண்ணன் உசேனுக்கு இல்லையா? அவனை நீங்கள் சிறுபான்மையை அவருடைய இஸ்லாமியர்கள் நினைச்சா அவங்களுடைய வாக்கு எங்களுக்கு தேவையே இல்லை. அவன் என்ன ஆளுன்னு கேட்டீங்கன்னா எங்களோட பதில் அவன் ஆம்பளை ஆளுங்க. அதுதான் அதை தவிர நாங்கள் வேற என்ன சொல்வது இல்லை. என்ன ஆளுன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய வாக்கு எங்களுக்கு தேவையில்ல. அண்ணன் சீமான் சொல்வது போல இங்க இருக்கக்கூடிய உசேன் அவர் என்ன மதத்தை சார்ந்தவர், என்ன சாதியை சார்ந்தவர் என்று நீங்கள் ஓட்டு செலுத்துவீர்கள். ஆனால் உங்கள் ஓட்டு எங்களுக்கு தீட்டு. அவன் தமிழன், ஒரு மாநில தமிழ், இந்த வேடத்தந்தூர் தொகுதிக்காக அவன் அறுபாடு பட்டு இந்த மக்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்ப்பான் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க. நாங்கள் ஏதோ அந்த கட்சி சரியில்லை, இந்த கட்சி சரியில்லை, அதனால் நாங்கள் வந்து விட்டோம், நாங்கள் வந்து நல்லது செய்து விடும் அப்படின்னு ஒட்டுக்கட்டத்தனமாக நாங்கள் பேச விரும்பல. எங்களிடம் திட்டங்கள் இருக்கு, நிறையவே திட்டங்கள் இருக்கு. ஒவ்வொரு மேடைகளிலும் அண்ணன் சீமானும் அவன் பிள்ளைகளும் தொடர்ந்து எங்களுடைய கொள்கைகள் என்ன, நாங்களுடைய திட்டங்கள் என்ன தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். 2016 தேர்தலின் போது ஆட்சி செயல்பாட்டு வரைவு என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டோம். அது எத்தனை பேர் வாங்கி படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. அந்த புத்தகத்திலே நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம், இந்த திமுக அதிமுக போல தேர்தல் நேரங்களில் மட்டுமே இலவச அறிவிப்புகளை வருவதல்ல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்படி செய்வோம் என்று 2016 ஒரு ஆட்சி செயல்பாட்டு வரைவை வெளியிட்டுறோம். அதன்படிதான் இன்று வரைக்குமே நாங்கள் கொள்கையை முன்வைத்துக் கொண்டே வருகிறோம். இப்ப நம்ம கூட நிறைய பேர் இந்த பெண்களுக்கு 1000 ரூபாய் அதை பெருசா பேசிக்கிட்டே இருக்கும். பெண்களுக்கு நிறைய பேர் 1000 கொடுக்குறாங்க அப்படின்னு சந்தோஷம், நிறைய பேருக்கு 1000 வரலன்றது பிரச்சனை. இது ஒரு பேசு பொருளாவே இருக்கு. 1000 ரூபாய் கொடுப்பாங்களா மாட்டாங்களா, இப்ப கணக்கு எடுக்கிறாங்களே, வருமா போகுமா, ஆகுமா ஆகாதா, தமிழ்நாட்டின் கடன் ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே போதே, 10 லட்சம் கோடி கடனை தாண்டி விடுச்சு. உள்நாட்டு உற்பத்தியில 3ல 1 பங்கு இந்த திமுக அரசு கடனா வாங்கி வச்சிருக்கே, இந்த கடன் எல்லாம் யார் கட்டுவார் அப்படின்றது குறித்து இங்க யாருக்குமே கவலை. நம்மளுக்கு 1000 ரூபாய் வருமா வராதா, இதுதான் நம்ம வீட்டு தாய்மார்களுக்கு கூடிய பிரச்சனை. என் தாய்மார்களே ஒன்றை நல்லா சிந்திச்சு பாருங்க. 2021 தேர்தலில் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்தார். அது கூடவே இன்னொரு வாக்குறுதியும் கொடுத்தார். தமிழ்நாட்டில் உள்ள தனியார் வேலை வாய்ப்புல 70% தமிழர்களுக்கு வழங்கப்படும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 70% வேலை வாய்ப்பை தமிழர்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு தேர்தல் வாக்குறுதியை முன் வச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த தேர்தல் வாக்குறுதி என்ன ஆச்சுன்னு நம்மளும் கேட்கல, அவங்களும் அதை பத்தி பேசல. நம்மளுக்கு அந்த 1000 ரூபாய் வருவதுதான் பிரச்சனை. ஒன்றை சிந்தித்து பாருங்க, நம்மளுக்கு 1000 ரூபாய் கொடுக்க 1 கோடி ரேஷன் கார்டுக்கு அவன் ஒரு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுத்தா 1 கோடி ரேஷன் கார்டுக்கு அவன் கொடுத்தானா மாதம் ஒன்றுக்கு 1000 கோடி, வருஷம் ஒன்றுக்கு 12000 கோடி செலவாகும். 12000 கோடிகள் கடனை வாங்கி செலவு செய்வதற்கு திமுக அரசு தயாராக இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் உள்ள தனியார் வேலை வாய்ப்புகள்ல தமிழர்களுக்கு 70% இடஒதுக்கீடு உறுதி செய்யும் அப்படின்றதுக்காக ஒரு ஜீவோவா ஒரு கையெழுத்து போட முடியல அவங்கனால. ஏன் 1000 ரூபாய் கொடுத்தா நீ அவனுக்கு அடிமையா இருப்ப, இந்த ஜீவோ பாஸ் ஆகி உனக்கான வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா நீ சொந்த காலில் நிப்ப, அவனை கண்டுக்கவே மாட்டேன். என்றென்றைக்கும் அவங்ககிட்ட நீ கையேந்தி நின்றுகிட்டே இருக்கான். அவன் உங்களுடன் ஸ்டாலின், வில்லம் தேடி ஸ்டாலின், வந்தார் ஸ்டாலின், போனா ஸ்டாலின், அவன் பொழுதடிக்கு அவன் மூஞ்சி அவங்ககிட்ட காட்டிக்கிட்டே இருக்கணும். நீங்களும் பல்லடிச்சு அதை வாங்கிக்கிட்டே இருக்கணும். இதேதான் உங்களுக்கு ஒரு தரமான வேலை வாய்ப்பை கொடுத்து விட்டார். இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த 70% வேலை வாய்ப்பு அந்த ஜியோ பாஸ் ஆயிருச்சு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் துறையில தமிழக இளைஞர்களுக்கு 70%. இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. தேர்தல் காலகட்டத்தில் அவங்க சொன்ன விஷயம், தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களுக்கு தனியார் துறையில் 70% வேலை வாய்ப்பை கொடுப்போம். அதே தேர்தல் முடிந்து அவங்க வெற்றி பெற்ற பிறகு அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்கு 70% வேலை வாய்ப்பு அப்படின்னு சொன்னாங்க. இதிலே எவ்வளவு பெரிய மாற்றம். தமிழர்களுக்கு வேலை வாய்ப்புன்றது வேற, தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது வேற. இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ளவன் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கா. அதான் அந்த ஸ்டீல் பேட்டில் அவ்வளவு வடமாநிலத்தவர் வேலை பார்த்துட்டு இருக்கான். இதே அந்த 70% வேலை வாய்ப்பு தமிழர்களுக்கு என்று கொடுத்திருந்தா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அங்க போய் மறியல பண்ணிருப்போம். இங்க 70% தமிழர்களுக்கு வேலை கொடுக்கணும்ல, நீ ஏன் வட இந்தியர்களை வச்சிருக்க? ஏன் என் பையனுக்கு வேலை கொடுங்க? குளத்தூர்ல ஆள்லையா, காரணப்பட்டியில ஆள்லையா, இங்க பாடியூர்ல ஆள்லையா, எட்டுக்குளத்துப்பட்டியிலையா, ஆர்விஸ்ல ஆள்லையா? எதுக்கு வட மாநிலத்துல ஆளை கொண்டு உள்ள வச்சிருக்க? இந்த பாரு ஜியோ அப்படின்னு சொல்லி நாங்க பஞ்சாயத்து பண்ணிருப்போம். நம்ம பிள்ளைகளுக்கு இங்க வேலை கிடைச்சிருக்கோம்.
ஆனா அவனுக்கு நம்மளுக்கு வேலை கொடுக்கணும், நம்மளுக்கு வாழ்வு கொடுக்கணும்ன்றத எண்ணம் கிடையாது. அதனால 1000 2000 நம்மளை தொடர்ந்து கையேந்த வச்சுக்கிட்டே இருக்கான். இதே நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எங்க உசேன் அவர்களுக்கு ஓட்டு போடுங்க, அவங்க எம்எல்ஏ ஆகட்டும். அப்ப வந்து சொல்லுவாரு, இந்த 70% 80% பிச்சு போறல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் துறையில 100% தமிழக இளைஞர்களுக்கு தான் இங்க வேலை கொடுத்தாங்கணும். நீ வடமாநிலத்துல இருந்து அங்க இருந்தோ அடிமாடு மாடி மாதிரி இங்க புடிச்சிட்டு வந்து வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு கூடாது. என் பிள்ளைகளுக்கு தான் நீ வேலை கொடுக்கணும், வேலை கொடுத்தா நியாயமான சம்பளத்தை கொடுக்கணும், உள்ளூர்லயே வேலை. இப்ப இங்க ஒரு தொழிற்சாலை இருக்கா, இந்த தொழிற்சாலை சுத்தி இருக்கக்கூடிய 15 கிலோமீட்டருக்குள்ள இருக்கவங்களுக்கு தான் முதல் வேலை வாய்ப்பு. அதன் பிறகு அடுத்த மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுக்க மற்ற இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பு. வடமாநிலத்துல இருந்து நீ வேலைக்கு ஆள் எடுப்பா, நீ மில்ல காலி பண்ணிட்டு போய் வடமாநிலத்திலே வச்சுக்க. ஏன்னா இந்த மில்லிங் இருக்கிறனால அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து அதுக்கு நம்ம மின்சாரம் கொடுக்கிறோம், தமிழ்நாட்டுல இருந்து அவனுக்கு தண்ணி கொடுக்கிறோம், நம்ம தமிழ்நாட்டினுடைய நிலத்துல தான் அது கட்டப்பட்டிருக்கு. அதுல ஒரு பாதிப்பு வந்தா இங்க முதல் பாதிக்கப்படுவது நம்ம தமிழ் இளைஞர்கள், தமிழ் மக்கள், தமிழ் குடும்பங்கள். ஆனா வேலை வாய்ப்பு மட்டும் இன்னொருத்தனுக்குன்னா அப்ப என்ன மாதிரியான ஏமாற்று வேலை? ஏன் இப்ப நாங்க பேசுறோமே, இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி ஐயா காந்திராஜன் இது குறித்து பேசுவாரா? இல்ல நீ நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கா வேடசந்தூர் தொகுதிக்கு எம்எல்ஏ காந்திராஜன் அப்படின்னு. உண்மையிலே வேடசந்தூர் தொகுதிக்கு இல்ல, ஒட்டுமொத்த திண்டுக்கலுக்கே எம்எல்ஏ இருக்கிறது நம்ம ஐயா ஐ பெரியசாமி. ஐ பெரியசாமி தும்மாம நம்ம காந்திராஜன் அவர்களுக்கு எந்த வேலையும் நடக்காது. அந்த அளவுக்கு ஒரு அடிமையாகத்தான் இருக்கிறார். அவருடைய அடிமை மனநிலை தான் உதயநிதி காலில் போய் விழுந்தாரு. ஒன்றை சிந்திச்சு பாருங்க, ஐயா காந்திராஜன் அவர்களை வந்து நாங்க ஏற்கிறோம் ஏற்கல, அவருக்கு வந்து வாக்கு செலுத்தல, அவரை எதிர்த்து நாங்க அரசியல் பண்றோம், அதெல்லாம் வேறு விஷயம். 1000 இருந்தாலும் அவர் தமிழர், எங்களுடைய பிரதிநிதி. நாங்கள் ஓட்டு போடவில்லை என்றாலும் எங்களுக்கும் அவர் தான் எம்எல்ஏ. எங்க எம்எல்ஏ போயிட்டு ஒரு அவருடைய வயது என்ன, காந்திராஜன் அவருடைய வயது, அவருடைய அனுபவம் என்பது உதயநிதியினுடைய வயதுக்கு சமம். அவர் போய் காலில் விழுகிறான்னா எதற்காக காலில் விழுந்தா நீங்க கேளுங்க. அடுத்த முறை இப்ப வாக்கு கேட்டு வருவாப்ல, அவருக்கு சீட்டு கிடைக்குதோ கிடைக்கலையா, அவருக்குள்ளே 1008 பஞ்சாயத்து. அப்படி வந்தாருன்னா கேளுங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்க அப்படின்றத கேட்கறதோட இந்த கேள்வியும் கேளுங்க. எதற்கு போய் உதயநிதி காலில் விழுந்த, எங்களுடைய எந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக உதயநிதியினுடைய காலில் விழுந்த அப்படின்ற கேள்வியை கேளுங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்றத உங்களோட சேர்ந்து நானும் தெரிஞ்சு கொள்ள ஆவலாக இருக்கு. உண்மையிலே உறவுகளே, நமக்கு தேவையான விஷயங்களை இங்க அரசியல்ல கேளுங்க. அவன் கொடுக்கறத வாங்குறதுக்கு இல்ல, உங்களுடைய தேவையை கேட்பதுக்கு தான். இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சரி, எம்எல்ஏக்களும் சரி, எம்எல்ஏக்களும் எல்லாரும் உங்களுக்கு சேவை செய்யறதான். ஆனா அவர்கள் கொடுக்கும் இடத்துல இருக்காங்க, நீங்க வாங்கும் இடத்துல இருக்கீங்க. இதுவே மிகப்பெரிய ஒரு இழிவு நிலை, ஜனநாயகத்திற்கே புறம்பானது. ஜனநாயகத்துல மக்கள் தான் எஜமானர்கள், நீங்கள் தான் எஜமானர்கள். நீங்கள் தான் உங்களுடைய கோரிக்கையை முன்வைக்க வேண்டும். எங்களுடைய குடவனாரை வீட்டு கொடுன்னு கேட்கணும், எங்களுக்கு சுகாதாரமான நீரை கொடு என்று நீங்கள் கேட்க வேண்டும். அதை தயார் செய்வதற்கு தான் எம்எல்ஏவும் எம்பி முதலமைச்சர் எல்லாருமே. ஆனா தேர்தல் நேரத்தில் அவங்க கொடுக்குறாங்க, நான் 1000 ரூபாய் கொடுப்பேன், டிவி கொடுப்பேன், மிக்சி கொடுப்பேன். ஏன் உங்களுடைய உழைப்பால கொத்தனாருக்கு 1000 ரூபாய் சம்பளம், 10 நாள் வேலை செஞ்சா ஒரு டிவி வாங்கிடலாங்க 10,000 ரூபாய்க்கு. 4 நாள் வேலை செஞ்சா ஒரு மிக்சி வாங்கிடலாம். மாசத்துல 1000 ரூபாய் வருது. என் கொத்தனாருக்கு சம்பளமே ஒரு நாளைக்கு 1000 ரூபாய். இதை கொடுத்து விட்டு இது ஒரு சாதனையா பேசிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னைக்கு குடிக்கிற தண்ணி இருக்கு பாத்தீங்களா, குடிக்கிற தண்ணியை வந்து விலை கொடுத்து தான் வாங்குறோம் எல்லாருமே. அது தவறுனே நம்ம நிறைய பேருக்கு தெரியல. குடிக்கக்கூடிய நீரை அரசாங்கம் இலவசமாக, தரமாக, சுத்தமாக அனைவருக்கும் தர வேண்டும். ஆனா அதுவே நமக்கு தெரிய மாட்டேது. எல்லாரும் காசு கொடுத்து வாங்குறாங்க, நம்மளும் வாங்குறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அது ஒரு குறையாவே தெரிய மாட்டேங்குது. நல்ல தண்ணி இந்த குளத்தூருக்குள்ள எத்தனை நாளைக்கு ஒரு தடவை 10 நல்ல தண்ணியில தண்ணி எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வருது? 10 நாளைக்கு. ஏன் அது ஏன் தினந்தோறும் வர மாட்டேது? ஒரு மனிதனுடைய ஒரு நாள் தேவை பர் கேபிட்டா டிமாண்ட், ஒரு நாள் ஒரு தனி மனிதனுடைய நீர் தேவை என்பது 135 லிட்டர் பர் டே. ஒரு நாளைக்கு 135 லிட்டர் அவனுக்கு கிடைக்கணும். அவன் வந்து குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, துவைக்கிறதுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு சராசரி மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 135 லிட்டர் கொடுக்கணும். இந்த அரசாங்கம் அதை கொடுக்குதா? வரையறுத்து வச்சிருக்கீங்கல்ல, அரசாங்கம் தானே இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி தானே இருக்கு 135 லிட்டர்னு. 135 லிட்டர் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இங்க கிடைக்குதா? ஏன் இது குறித்து நம்ம கேள்வி கேட்கறதே இல்ல. நம்மளுக்கு 1000 ரூபாய் வந்தா போதும், வாழ்ந்துருவோமா? 1000 ரூபாய் வச்சு எத்தனை நாள் நீங்க வாழ்ந்துருவீங்க சந்தோஷமா? இல்ல தேர்தல் நேரத்தில் கொடுக்குற 500 ரூபாய் வச்சு எத்தனை நாள் நீங்க சந்தோஷமா வாழ்ந்துருவீங்க சொல்லுங்க. ஏப்பா போன தடவை தேர்தல் நினைச்சுப்பா, காந்திராஜன் வந்தாருப்பா, இவ்வளவு கொடுத்தாருப்பா, என் பிள்ளைக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், போன தடவை வந்தாருப்பா, பரமசிவம் எவ்வளவு கொடுத்தாருப்பா, நான் பின்னாடி வீடு கட்டி, ஒரு ஆள் சொல்லு பார்க்கலாம். அப்படி வாழ்ந்துட்டாதான் பரவாயில்லையே. நீங்க சரி ஓட்டுக்கு காசு வாங்குறீங்க, சரிப்பா ஓட்டுக்கு வறுமையில இருக்கக்கூடிய மக்கள் ஓட்டு காசு வாங்கிட்டாங்க, வீடு வாசல் கட்டி சந்தோஷமா இருந்துட்டாங்கன்னா சொல்லிட்டு போலாம். பிச்சை காசு 500 ரூபாய் 600 ரூபாய். ஒரு கழுதை கதை ஒண்ணு தெரிஞ்சுக்கிங்க மக்களே. கழுதை கிட்ட போய் ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் பணத்தை வந்து கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அது பணம்னு தெரியாது கழுதைக்கு. அதை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பேப்பர், அன்னைக்கே தின்று தீர்த்துரும். அந்த 10,000 ரூபாயை வச்சு டெய்லி ஒவ்வொரு கிலோ பேப்பரை வாங்கி மாச கணக்கில் வச்சு தீக்கலாம்னு அந்த கழுதைக்கு தெரியாது. அந்த கழுதையை போலதான் நம்ம எல்லாம் வாக்கு செலுத்தும் போது இருக்கோம். நம்மளுடைய வாக்கின் மதிப்பு தெரிய மாட்டேது. 100க்கும் 200 பிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு பொம்மரேனியன் நாய் என்ன விலைக்கு விற்பாங்க தெரியுமா?
ஒரு ஒரு படத்துல நகைச்சுவையா கூட சொல்லுவாங்க, நாய் எவ்வளவுங்க 5000 ரூபாய், இந்த நாயா அப்படின்ற மாதிரி. நாயின் விலை கூட நம்ம எல்லாம் தகுதி இல்ல. 6 அறிவு வச்சிருக்கோம், மனிதர்கள் உடவு போட்டிருக்கோம். நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க, 500 ரூபாய்க்கு ஓட்ட வைக்கிறீங்க, உங்க உடல்ல இருக்கக்கூடிய பொருட்களுடைய விலை மதிப்பு என்ன? சட்டை 1000 ரூபாய், பேண்ட் 1000 ரூபாய், செல்போன் 20000 ரூபாய், பர்சுல 100 ரூபாய் வச்சிருக்கீங்க. உங்களுடைய நீங்கள் ஒரு தனி மனிதனாக வெறும் சும்மா போனாலே இவ்வளவு மதிப்பு வாய்ந்தவர்களாக நீங்க இருக்கீங்க. ஆனா நீங்க போய் ஒரு 1000 ரூபாய்க்கு ஓட்ட வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு இழிவான நிலை. இந்த நிலையை மாத்துங்க. இவங்க என்ன 4 பேர் நிக்கிறாங்க, இவங்க எல்லாம் வந்து ஜெயிச்சு இதெல்லாம் ஆகிற கதையா, சின்ன பையன் வெல்லாம வீடு வந்து சேராது அப்படின்னு வேக்கான மட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே போல நாங்கெல்லாம் ஓட்டு போட்டா நீங்க ஜெயிப்பீங்களா? இல்ல ஜெயிக்கிற ஐயா பரமசிவன் ஜெயிக்கிற மாதிரி இருக்காரு, இல்ல காந்திராஜன் ஜெயிக்க அவருக்கு ஓட்டு போட்டா இது என்ன? இதெல்லாம் என்ன மாதிரியான பேச்சு? நீங்கள் எந்த கட்சிக்கு வாக்கு செலுத்துகிறீர்களோ அந்த கட்சி தான் ஜெயிக்கும். ஜெயிக்கிற கட்சி நீங்க ஒண்ணு தனியா எங்கேயுமே கிடையாது. ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும் ரொம்ப நாளா உருட்டிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா ஒரு கட்சியே இங்க உலகத்துல கிடையாது. ஜெயிக்கிற கட்சி ஒரு கட்சி இருக்குன்னா தேர்தலே தேவையில்லை. அவன் தான் ஜெயிக்க போற கட்சியாச்சு, அப்புறம் எதுக்கு தேர்தல்? இத்தனை பேர் எதுக்கு வெட்டியா போட்டு இவ்வளவு பெரிய செலவினங்கள்? நீங்கள் வாக்கு செலுத்தும் கட்சிகள் மட்டும்தான் இங்க தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கு. எனவே நம்பிக்கையாக உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க. எங்க நண்பர் உசேன் அவர்களுக்கு வாக்கு செலுத்துங்க. அந்த மண்ணின் மைந்தன் உசேனுக்கு வாக்கு செலுத்துங்க. நம்பிக்கையோடு வாக்கு செலுத்துங்க. நாங்களும் வெற்றி பெறுவோம். கண்டிப்பா நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையுமே நாங்கள் செய்து காட்டுவோம். கண்டிப்பா குடிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம். இங்க ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை, இன்று வரைக்கும் இடஒதுக்கீடு அப்படின்றது மேல தவறான ஒரு பார்வை இருக்கு. அதை இந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் உறுதியாக மாற்றுவோம். எண்ணிக்கையின் அடிப்படையில் எல்லாருக்கும் இடஒதுக்கீடு, உங்களுக்கான வேலை வாய்ப்பு, மருத்துவம் அனைத்தையும் நாங்கள் உறுதி செய்வோம். நம்பிக்கையோடு வாக்கு செலுத்துங்கள். கண்டிப்பா நாங்களும் வெற்றி பெறுவோம். நாங்கள் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றுவோம். ஒருவேளை இந்த பசங்க நிறைவேற்றுவார்களா மாட்டார்களா என்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்குமே, ஆனால் நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை ஒன்றை நாங்கள் நிறைவேற்றி இருக்கோம். அதை சொல்றேன், நீங்களே தெரிஞ்சுக்கங்க. 2008-9 அந்த காலகட்டத்திலே இனப்படுகொலை நடந்தது. ஈழத்திலே இனப்படுகொலை நடந்த பொழுது அந்த இனப்படுகொலை நடந்த ரத்தத்தில் உதித்த கட்சி தான் இந்த நாம் தமிழர் கட்சி. உங்க கட்சியில இருக்க கொடி வந்து சிவப்பு நிறமல்ல, என் ஈழ சொந்தங்களின் ரத்தம். அந்த ரத்தத்துல துவைத்து எடுக்கப்பட்ட கொடிதான். அந்த கொடியை ஏந்தி கொண்டு ஈழத்தில் வீழ்ந்த அந்த புலிக்கொடியை நாங்கள் கையில் தமிழ்நாட்டில் ஏந்தி கொண்டு ஒரு முழக்கத்தை முன்வைத்தோம். எந்த பதவிக்காக, எந்த அதிகாரத்திற்காக இன அழிப்புக்கு துணை போனதோ இந்த கருணாநிதி குடும்பம், அந்த கருணாநிதி குடும்பத்துக்கு இறுதி வரை அந்த பதவி கிடைக்க விடாமல் செய்வோம் அப்படின்னு சொன்னோம். 2011 அந்த முழக்கத்தை முன்வைத்து தொடர்ந்து களத்தில் போராடினோம். இறுதி வரை கருணாநிதி செத்து கட்டையில் போகும் வரை அந்த முதலமைச்சர் பதவி மீண்டும் அவருக்கு கிடைக்கவே இல்லை. அதை செய்தது சீமானும் அவன் தம்பிகளும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும். எனவே கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றிய தீர்வோம். உயிரை கொடுத்தாலும் நிறைவேற்றுவோம் என்பதற்கு இதுவே தகுந்த சான்று. எனவே நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளினுடைய கோரிக்கையை முன்வைத்து உடனே நிறைய பேர், நான் இங்க வந்தப்பே நிறைய விஷயங்களை பார்த்தது என்னன்னா, நம்ம பசங்க நிறைய பேர் நாம் தமிழர் கட்சியில இருக்காங்க. என்னுடைய பூத்துல 72 ஓட்டு, இங்க குளத்தூர்லயும் 70 ஓட்டுகளுக்கு மேல விழுந்திருக்கு. ஆனா இளைஞர்கள் வெளியே வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தினேன், நாம் தமிழர் கட்சியில நான் இருக்கேன் அப்படின்னு சொல்வதற்கு அச்சப்படுறாங்க. ஏன்னா பெற்றோர்கள் ஏதாவது சொல்லுவாங்கன்னு ஒரு பயம். உண்மையை சொல்றேன், உங்களுடைய பிள்ளைகள் சரியான கட்சியில இருக்காங்க. மது வாடைகள் இல்லாத, புகை வாடைகள் இல்லாத கூட்டங்கள் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நடக்குது. நீங்க மற்ற கட்சிக்கு போனா கோட்டரும் கோழி பிரியாணி கொடுத்தா ஆளுவே கூட்டுறான். அங்க போனேன்னா உங்க பையன் கண்டிப்பா குடியாரனா தான் ஆவான். ஆனா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் ஒழுக்கமானவர்கள், நேர்மையானவர்கள், பெண்களை மதிக்கக்கூடியவர்கள். எனவே நாம் தமிழர் கட்சியில உங்க பிள்ளைகள் இருக்காங்கன்னா நீங்கள் பெருமைப்படுங்கள். இங்க ஒவ்வொருவரும் வந்து உங்களுடைய பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சினா அதட்டாதீங்க, அவங்களை சுதந்திரமாக விடுங்கள். ஏனென்றால் உங்களுடைய வயதை கடந்துதான் நாங்கள் வந்திருக்கோம். எங்களுடைய வயதை கடந்துதான் நீங்கள் வந்திருப்பீர்கள். நாங்களும் உங்களுக்காகத்தான் போராடுறோம். உங்கள் வீட்டு பிள்ளைகள் நாங்கள் உங்களுக்காக தான் குரல் கொடுக்கிறோம். எனவே நாங்கள் தவறான பாதையில் போட மாட்டோம். உங்கள் பிள்ளைகள் மீது நம்பிக்கை வையுங்கள். உசேன் அவர்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். இந்த விவசாய சின்னத்துல கண்டிப்பாக இந்த முறை ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கள். நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்த முறை எங்களுக்கு வாய்ப்பே கொடுக்க வேணாம். நாங்களும் ஓட்டு கேட்டு வரப்போறதே இல்லை. ஒரு முறை எங்களுக்கு ஒரு முறை இந்த வேடசந்தூர் தொகுதியிலே வாய்ப்பு கொடுங்கள். உசேன் அவர்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். கண்டிப்பாக மாற்றம் வரும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.